ஆல் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஊர் vlog தாங்க. கேரளா போயிட்டுருக்கோம் அம்மம்மா வீட்டுக்கு. ஆக்சுவலி நான் க்ரோஷே பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் என் கசின் வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தா, "எனக்கு ஒரு கீ செயின் பண்ணி தாங்கக்கா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருந்தப்போ. நான் நெறைய டிசைன்ஸ் காட்டினேன். பட் ஆனா அவளுக்கு ஹனி பீ வந்துட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னனால, நான் ஹனி பீயே பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். பட் ஆனா என்னன்னா எனக்கு டைம் தான் கிடைக்கல. ஏன்னா எனக்கு அந்த டைமில் செமஸ்டரும் போயிட்டுருந்தது. ஸோ அதனால அப்புறம் ட்ராவல் டைம்லேயே போக போக பண்ண வேண்டியதா போச்சு. அப்பவும் என்னால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அவளுக்கு தெரியாமல் ரூமில் தனியாக உட்காந்து நான் பண்ணிகிட்ருந்தேன். அந்த விங்ஸ் வைக்கிறது அண்ட் கண்ணு, வாயெல்லாம் வந்துட்டு பண்ணுறதெல்லாம். ஏன்னா நான் அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அண்ட் பயந்துட்டே வேக வேகமாக பண்ணிகிட்ருந்தேன். எங்கேயாவது நடுவில் வந்துருவாளோ, சர்ப்ரைஸ் ரிவீல் ஆயிருமோன்ட்டு. நெக்ஸ்ட் டே எக்ஸாம் இருந்தனால அதுக்கு படிச்சுட்டு இருந்தா. அண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். அண்ட் அம்மம்மா எப்போ ஊருக்கு போனாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக பண்ணிடுவாங்க. அண்ட் அம்மம்மா வந்துட்டு பல பஜ்ஜி எக்ஸ்பர்ட். அன்றைக்கி பஜ்ஜீஸில் எல்லா வெரைட்டிஸும் இறக்கியிருந்தாங்க. And when I was giving that kitchen to my cousin, I was not expecting that kind of an expression. She was excited to the core. நான் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் குடுப்பான்னு நான் நினைக்கல. அவளுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. பட் ஆனா எனக்கு என்னன்னா, அந்த 2 ஹனி பீஸையும் அமால்கமேட் பண்ணாம தனித்தனியா வச்சிருந்தா இன்னும் கியூட் அண்ட் அடோரபிளா இருந்திருக்கும்னு தோணுச்சு. நான் என் சிஸ்டர்லாம் குழந்தையா இருக்கப்போ வீக்லி ஒன்ஸ் மாமா கேரளாலேருந்து திருப்பூர் வரைக்கும் எங்களை பார்க்கறக்கு பைக்லேயே வருவாங்க. நிறையா கேரளா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு. இப்போ வந்தாலுமே மாமா பாதி கடைய விலைக்கு வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவாங்க. அது மட்டும் கிடையாது, நிறையா பண்ணியிருக்காங்க. நிறையா பாசமா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பண்ண மாமா பொண்ணுக்கு ஏதோ என்னால முடிஞ்சது. அதுக்கு ஈக்குவல் இது கிடையாது. பட் ஆல்வேஸ் ஃபேமிலி இஸ் ஸ்ட்ரென்த். தட் இஸ் த ஒன் திங் தட் ஐ வான்ட் டூ சே.